அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தையில் தற்போது இருக்கும் நிலைமை சிக்கலாக மாறியிருக்கின்றது. அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் மீது நடத்தும் தாக்குதல்களும் ஈரானின் பதிலடி ஒருபுறம், மறுபுறம் லெபனான் மீது இதுவரை இல்லாத தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்து விடுமா என்று அஞ்சக்கூடிய அளவில் நிலைமை மோசமாக இருக்கின்றது. அடுத்து சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் வெளியாக இருக்கின்றது. இது சார்ந்து வெளியான பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் வேகமாக நடைபெற்று கொண்டு வந்தாலும் கூட பேச்சுவார்த்தைகளை கடந்து ஈரானினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளை, முக்கிய இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்கள் எங்கே இந்த பேச்சுவார்த்தையை நீர்த்து போக செய்து விடுமோ என்பதை தொடர்ச்சியாக கவலையுடன் தெரிவித்து வருகின்றோம். அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இரட்டை வேட நிலைப்பாட்டை இவை தெளிவாக காட்டுகின்றன. ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்துவது போல நடத்தி கொண்டு, மறுபுறத்தில் ஈரானினுடைய உட்கட்டுமானங்களையும் ஈரானுடைய முக்கிய ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகளையும் இலக்கு வைத்து படுகொலைகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களையும் அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த நிலையில் சிரிக் தீவில் இருக்கக்கூடிய ஈரான் ஐஆர்ஜிசியினுடைய தகவல் தொடர்பு கட்டுப்பாட்டு கோபுரம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மீண்டும் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் மீது ஈரானுடைய ஐஆர்ஜிசி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே பந்தரபாஸ் துறைமுகம், பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பின்னர் நேற்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்தில் சிரிக் தீவில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியின் பிரதானமான தகவல் கட்டளை கோபுரம் மீது விமானங்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை அடுத்து இது குவைத்தில் இருந்தே இந்த தாக்குதல் நடத்துவதற்கான விமானங்கள் மேலெழுந்து சென்றன என ஐஆர்ஜிசி குறிப்பிடும் சூழ்நிலையில் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய விமானப்படை தளம் மீது மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத் விமானப்படை தளத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற தாக்குதல்கள் மேல அமெரிக்காவினால் நடத்தப்பட்டால் ஒப்பந்தம் மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தைகளும் கேள்விக்குறியாகிவிடும். ஐஆர்ஜிசியினுடைய நடவடிக்கைகள் மிக கடுமையானதாக மாறிவிடும் என்பதை ஐஆர்ஜிசி தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரானின் முக்கிய கட்டுமானங்களை இலக்கு வைத்து மட்டுமல்ல, ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான தளபதிகளை குறிவைத்தும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல படுகொலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தெஹ்ரானில் ஐஆர்ஜிசியினுடைய அரசு ஊடகத்தின் தலைமை தளபதியாக பணிவகிக்கும் ஜெனரல் வாஹித் ஹேக்கன் என்பவரின் வீட்டின் மீது நேற்று ஒரு பயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த படுகொலை முயற்சியில் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா, உயிர் பிழைத்தாரா என்ற விடயங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த படுகொலை முயற்சியின் பின்னணியில் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவான மொசாட், அமெரிக்காவினுடைய CIA மொசாட் இரண்டும் இணைந்த இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று ஈரானினுடைய புரட்சிகர இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானில் நேரடியாக ஏமுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அதே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தரப்பை படுகொலை செய்வதென்பது பேச்சுவார்த்தையை படுகொலை செய்வதற்கு ஒப்பானது. அதிலும் ஐஆர்ஜிசியினுடைய ஊடக பிரிவின் தலைமை தளபதியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நிச்சயமாக இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் ஒரு கேள்விக்குட்படுத்தும் நடவடிக்கையாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்று ஒரு செய்மதி புகைப்படங்களை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு மே 29ஆம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஹார்முஸ் ஜலசந்தியின் நுழைவாயில் 282 மீட்டர் நீளமுள்ள கப்பல் ஒன்று தீப்பற்றி எறிவதை இந்த சம்பவம் காட்டுவதாகவும், குறிப்பாக ஐஆர்ஜிசியைச் சேர்ந்த சந்தேகிக்கப்படும் 4 அதிவேக தாக்குதல் படகுகள் பாரசீக வளைகுடாவில் அந்த கப்பலில் நெருங்கி வந்த பின்னரே கப்பல் தீ வைத்து கொளுத்தப்பட்டு கொழுந்து விட்டு எறிவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த கப்பல் அமெரிக்கா சில கப்பல்களுக்கு தாங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றோம், நீங்கள் ஈரான் அச்சுறுத்தல்களை மீறி அல்லது ஈரானினுடைய தடுப்புகளை மீறி செல்லலாம், ஈரானுடைய அனுமதி உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு சில கப்பல்களுக்கு தங்களுடைய பாதுகாப்புடன் கொண்டு சென்று சேர்த்திருந்தார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட அமெரிக்க பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கப்பல் மீதே நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்திருக்கலாம் என்பதால் இனி அமெரிக்க
கடற்படையினுடைய பாதுகாப்பை எந்த ஒரு எண்ணெய் நிறுவனங்களும் நம்ப போவதில்லை என்பதையும் இந்த செய்திகள் காட்டுகின்றன. இந்த செய்திகளை உறுதிப்படுத்தும் விதமாக சேட்டலைட் புகைப்படங்களை, செயற்கைக்கோள் படங்களை வெளியிடும் அனைத்து அமைப்புகளும் இவ்வாறான ஒரு கப்பல் பாரசீக வளைகுடாவில் பற்றி எறிந்திருக்கக்கூடிய காட்சிகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய கடற்படை பாதுகாப்புடன் தாங்கள் பாரசீக வளைகுடாவில் கார்முஸ் ஜலச்சந்தியில் கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விடப்போகின்றோம் என அமெரிக்கா அறிவித்ததன் பின்னணியில் ஈரானினுடைய அதிவேக தாக்குதல் படகுகள், பல படகுகள் அங்கு ரோந்து நடவடிக்கையில் சீறி பாய்ந்து கொண்டிருப்பதை காட்டக்கூடிய காணொளிகளை ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த கடலில் நீங்கள் எவ்வளவு பெரிய போர்க்கப்பல்களை கொண்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய விமானந்தாங்கி கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும், எங்களுடைய அதிவேக சின்னஞ்சிறிய தாக்குதல் படகுகளுக்கு முன்னால் நீங்கள் ஈடுகட்ட முடியாது என்பதை காட்டும் விதமாக கடலுக்குள் சீறி பாய்ந்து நீர்வழிப்பாதையில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் IRGCயினுடைய அதிவேக தாக்குதல் படகுகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சின்னஞ்சிறிய தாக்குதல் படகுகள் ஈரான் வசம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக அமெரிக்காவை தெரிவிக்கின்றது. அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஈரானிய கப்பல்கள் பலவற்றை அமெரிக்கா மூழ்கடித்தாலும் கூட ஈரானின் மிகப்பெரிய ஆயுதமாக மிகச் சிறிய அளவில் 4-5 கடற்படை வீரர்களை கொண்டு சென்று தாக்கக்கூடிய அதிவேக தாக்குதல் படகுகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான படகுகள் அவர்கள் வசம் இருக்கின்றன. அது எந்த கடல் வழியிலும் எந்த சிக்கலான இடங்களிலும் சுலபமாக சென்று ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பும் வகையில் அந்த படகுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படகுகளை பயன்படுத்தியே ஈரான் கார்முஸ் ஜலச்சந்தியில் மிக சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்க ஊடகங்களை தற்போது பேச ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கடந்த மாதம் தென்மேற்கு ஈரான் வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய ஒரு F-15 விமானமும் அமெரிக்காவினுடைய நடுவானில் வைத்து எண்ணெய் நிரப்பக்கூடிய KC-125 டேங்கர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருந்தாலும் இது எந்த வகையான ஆயுதத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது பலருக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. இதை ஈரான் எவ்வாறு சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள், இதற்கு என்ன வகையான ஏர் டிஃபென்ஸ் பயன்படுத்தப்பட்டது, இது எவ்வாறான ஆயுதம், இதை தயாரித்த நாடு எது, ஈரானின் சொந்த தயாரிப்பா என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு சீனா ஈரானுக்கு வழங்கிய தோளில் வைத்து இயக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏவுகணைகள் தான் காரணம் என்றும், இந்த ஏவுகணைகளினால் தான் தோளில் வைத்து இயக்கக்கூடிய மேன்பேட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறிய கையடக்க ஏவுகணைகள் மூலமே ஈரான் இதை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். சீனா தான் இந்த ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை தற்போது அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரான் அமெரிக்க போரில் சீனா முழுமூச்சாக ஈரானுடன் தான் நிற்கின்றார்கள். ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை அவர்கள் அனுப்பி இருக்கின்றார்கள். ஏன் அமெரிக்க விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டமைக்கு பின்னால் கூட அமெரிக்காவினுடைய பல விமானங்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் சீனா வழங்கிய ஏவுகணைகள் இருக்கலாம் என்ற செய்தியை வெளியிட்டு சீனாவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் போரில் ஈரானுடன் சீனா மிகப்பெரிய அளவில் இணைந்து செயற்படுகின்றார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாகவே சீனாவுக்கான ட்ரம்பினுடைய வருகை கூட முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஆனால் ட்ரம்ப் சென்றிருந்தாலும் கூட சீனா அமெரிக்காவின் பக்கம் பெரிய அளவில் சாய்ந்து கொள்ளவில்லை என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். மிக பயங்கரமான தாக்குதல் லெபனான் முழுவதும் இஸ்ரேலினால் நடத்தப்படுவதால் அங்கிருக்கும் பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் கணிசமாக அதிகரித்திருக்கின்றன. கடந்த 48 மணி நேரத்தில் 36 பொதுமக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் படைகள் லெபனானில் உள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த லெபனான் மக்களின் மிக முக்கியமான பழங்கால சின்னமான பேபர் கேஸ்டல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமைக்கு ஐநா சபையும் மனித உரிமை அமைப்புகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது லெபனானுடைய ஒரு புராதன சொத்து. இதை கைப்பற்றுவதோ அல்லது இராணுவத்தினுடைய பிடிக்குள் கொண்டு வருவதோ அதை சேதப்படுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பேபர் கேஸ்டல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கின்றமைக்கு அவர்கள் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து
இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸினுடைய உத்தரவில் பெய்ரூட்டின் தகியே மாவட்டம் மற்றும் பேக்கா பள்ளத்தாக்கு தெற்கு லெபனான் போன்ற பகுதிகளில் மிக கொடூரமான வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் லெபனானுக்குள் புகுந்து மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹெஸ்புல்லாக்களும் தங்களுடைய பதிலடி தாக்குதலை வடக்கு இஸ்ரேலை நோக்கி நகர்த்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் அல்லது லெபனானில் போர் நிறுத்தம் இஸ்ரேலினால் மீறப்பட்டால் அது முழு ஒப்பந்தத்தையும் மீறியதாக கருதப்படும் என்றும் அதன் விளைவுகளுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் பொறுப்பேற்கும் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு காட்டமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது லெபனான் மீது தொடர்ச்சியாக அமெரிக்காவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக இருந்தாலும் அது அமெரிக்காவின் ஒப்புதலுடன் தான் நடைபெறுகின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்காவுக்கு தெரியாமல் இஸ்ரேல் நடத்துகின்றார்கள், அமெரிக்காவை மீறி நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு காதில் பூ சுட்டும் வேலை. ஏனெனில் ட்ரம்பும் நெதன்யாகுவும் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் ஈரான் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை எந்த நேரத்திலும் நிறுத்திவிடும். ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் கூட இதனால் பாதிப்புக்கு ஏற்படும் என அரக்ஷி ஒரு தெளிவான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் நியூஜெர்சி நியூயார்க்கில் புதிதாக விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குடியேற்றவாசிகளை கைது செய்யக்கூடிய ஐசிசி தடுப்பு மையத்திற்கு வெளியே ஐசிசியினுடைய குறைந்தது 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அது பின்னர் பல நூற்றுக்கணக்கானவர்களாக மாறியதை அடுத்து அந்த பகுதியில் நியூஜெர்சி நியூயார்க் பகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஒரு மோதல் நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் ஐசிசி தடுப்பு மையத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு முயன்ற போது அவர்கள் மீது வன்முறையை மிளகுத்தூள் அடித்தல் மற்றும் தாக்குதல் நடத்துதல் போன்ற நடவடிக்கைகளை அங்கு இருக்கக்கூடிய ஐசிசி முகவர்கள் பயன்படுத்தினார்கள். இதனால் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்த டயர்களை வைத்து கொளுத்தியும் அங்கிருக்கக்கூடிய குப்பை கூடைகளை கொளுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மோதல்களின் போது அவர்கள் கற்கள் தடிகள் கொண்டு ஐசிசி முகவர்கள் மீது வீசி எடுத்து அந்த பகுதி ஒரு போர்க்களமாக மாறியது. கடுமையான பதற்ற நிலை காரணமாக அந்த பகுதி முழுவதும் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த பிரதேசத்தினுடைய மேயர் தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க்கினுடைய மேயர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இந்த ஐசிசி குடியேற்றவாத தடுப்பு முகவர்களின் அடாவடித்தனத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் சிறிது காலம் அது ஓய்வில் இருந்தது. ஆனால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், அங்கு தீ வைப்பு சம்பவங்கள், ஊரடங்கு உத்தரவு ஒரு பதற்றமான நிலையை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ரஷ்யாவின் உடைய ஒரு எண்ணெய் டேங்கர் பிரமாண்ட கப்பலை பிரான்ஸ் கைப்பற்றியிருப்பது ரஷ்யா நேட்டோடைய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உக்ரைனில் ரஷ்யாவின் போர் காரணமாக விதிக்கப்பட்ட சர்வதேச தடைகளை தவிர்த்து மீறி இந்த கப்பல் சென்றதாக தெரிவித்து டகோர் என்ற எண்ணெய் கப்பலை பிரான்ஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஹெலிகாப்டர்களில் குதித்து பிரான்சினுடைய கடற்படை வீரர்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ரஷ்யாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில், ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில் ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் ரொமேனியா வரை சென்று தாக்கி நேட்டோ நாடுகளில் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவுக்குள்ளே மிக நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் எண்ணெய் கிணறுகள் மீது உக்ரைன் பாரியளவு தாக்குதல்களை நடத்திய சம்பவத்தின் பின்னணியில் பிரான்ஸ் ரஷ்யாவினுடைய எண்ணெய் டேங்கர் ஒன்றை கைப்பற்றியிருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே நேட்டோ நாடுகள் மீது மிக கடுமையான கோபத்தில் ரஷ்யா இருக்கும்போது இந்த நடவடிக்கைகள் ரஷ்யா நேட்டோவுடைய ஒரு போரை ஏற்படுத்தி விடுமா என்பதுதான் அனைவருக்கும் எழுந்துள்ள அச்சமாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.